இன்னைக்கு டே 59 60 நாள் இருந்த கண்டென்ட் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரே நாள்ல கொண்டு வந்து இறக்கிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு 1.5 மணி நேரம் எபிசோடு. இன்னைக்கு ஏஞ்சல் விசஸ் டெவில்ஸ் டாஸ்க் நடக்க போகுது. இந்த வீட்லயே ரொம்ப அன்பானவங்கன்னு சொல்லிட்டு சில பேரை செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்களெல்லாம் ஏஞ்சல்னு சொல்லிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கவங்கள டெவில்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு பேருமே அதுக்கேற்ற மாதிரி கெட்டப் கொடுத்துட்டாங்க. ஏஞ்சல்ஸ்க்கும் டெவில்ஸ்க்கும் தனித்தனியா பிக் பாஸ்ல இருந்து அறிவிப்பு வந்துச்சு. அதுல டெவில்ஸ்க்கு என்ன சொன்னாங்கன்னா, ஏஞ்சல்ஸ்களை நீங்க நிலைக்குள்ளே வைக்கணும், அவங்க முகத்தரையே கிளிக்கணும், கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பிக் பாஸ் சொன்னாரு. ஏஞ்சல்ஸின் அமைதி நிலைக்குள்ளே வைப்பதும் இடையூறு விளைவிக்கிறது உங்க வேலை. அது கூடவே ஃபர்ஸ்ட் ஒரு 3 பேரை நீங்க டார்கெட் பண்ணி அடிக்கணும். அந்த 3 பேர் யாருன்னு முன்னாடியே என்கிட்ட வந்து சொல்லிடணும் தனியா அப்படின்னு சொன்னாரு. அப்படி ஏஞ்சல்களை நிலைக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா அவங்ககிட்ட இருந்து ஒரு ஸ்டார் எடுத்துடலாம். அந்த மாதிரி 3 ஸ்டார் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாரு. எந்த டெவில் அதிக ஹார்ட்டை பறிக்கிறீங்களோ உங்களுக்கு அடுத்த வாரத்திற்கான நாமினேஷன் ஃப்ரீ கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் இந்த பேய் கூட்டம் எல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம ஏஞ்சல்ல ஒருத்தரை செலக்ட் பண்ணி நம்ம வந்து அவங்களை டார்ச்சர் பண்ணும்போது நம்ம கூட்டத்திலே யாரும் இவ்வளோலாம் பண்ண வேண்டாம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணக்கூடாது. அப்படி சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்கள தூக்கி ஜெயிலில் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்கன்னா நம்ம தர்ஷிகா. அவங்க ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது. நம்ம அன்சிதா எங்க இருக்காங்க ஏஞ்சல் டீம்ல, அவங்க ஃப்ரெண்டு சௌந்தர்யாவும் ஜாக்லினும் எங்க இருக்காங்க பேய் கூட்டத்தில். ஸோ அன்சிதாவை டிஸ்டர்ப் பண்ணா இவங்க 2 பேரும் சப்போர்ட்டுக்கு வருவாங்கன்னு தெரிஞ்சு இந்த இடத்துல பதிவு பண்ணிருக்காங்க நம்ம தர்ஷிகா. ஐயோ இவங்களுக்கு ஏண்டி இத பண்ண அதுக்கப்புறம் நம்ம ஏஞ்சல்ஸ்க்கும் அதே மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. என்னன்னா, நீங்க வந்து மனித குலமா மாணிக்கமா இருந்திருக்கீங்க, இப்போ வந்து தேவதை குல மாணிக்கமாயிட்டீங்க. உங்களை வந்து டெவில்ஸ் எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாலும் நீங்க வந்து உங்க நிலையில இருந்து மாறவே கூடாது. அப்படி மாறிட்டீங்கன்னா உங்க ஸ்டாரை வந்து நீங்க பறி கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மனித குல மாணிக்கமா தேவதை குல மாணிக்கமா உங்களை காமிச்சிருக்கீங்க. அடுத்ததா டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டாஸ்க் ஸ்டார்ட் ஆனதுமே நம்ம தர்ஷிகா சொன்ன மாதிரியே நேரா அன்சிதாட்ட போயிட்டு அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அன்சிதா தலையில தண்ணி ஊத்துறது, குப்பை அள்ளி அவங்க தலையில தட்டுறது, அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பர் எடுத்து அவங்க கையில தேய்க்கிறது, குக்கிங் வச்சிருந்தா அழுக்கு தண்ணி எடுத்து அவங்க மேல தெளிச்சு விடுறது, இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்சிதாவை ரொம்ப வெறுப்பேத்தி இருந்தாங்க. ஆனாலும் அன்சிதா சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம தீபக்கு பவித்ரா கிட்ட போயிட்டு அவங்கள வெறுப்பேற்றிட்டு இருந்தாரு. டால் டாஸ்க்ல நான் கெட்டவன், நான் வந்து ஒரு பொய்யானவன், நான் வந்து ஒரு டெவில், இப்படி சொல்லுன்ட்டு அவர் ஃபேஸ் கிட்டே போயிட்டு ரொம்ப வெறுப்பேற்றிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல நம்ம பவித்ரா கண்ணில் தண்ணி வச்சுண்டா. இந்த டெவிலோட முதல் சக்சஸ். அதுக்கப்புறம் பவித்ராவோட ஒரு ஹார்ட்டை எடுத்துட்டு நம்ம தீபக் அண்ணன் ஆக்ரோஷமா சிரிச்சிட்டு இருந்தாரு. பவித்ரா நேரா பாத்ரூம்குள்ள போய் அழுதுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு ஸ்டாரை பறிக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு டெவில் வந்தாங்க. யாருன்னா அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு தர்ஷிகா. ஏய் நீ உள்ள போய் அழுதுட்டு இருக்கியா, வெளியே வான்னு சொல்லி அவங்கள டார்ச்சர் பண்ணி வெளில வர சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வெளில வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்சிதாவை பஸ் அவுட் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டாங்க எல்லாரும். அவங்க தலையில முட்டையை உடைச்சு ஊத்துறது, அதுக்கப்புறம் ஒரு குட்டி சாத்தா வந்து அவங்க வாயில மிளகாய் வச்சு கடிக்க சொல்லிட்டு இருந்தாங்க. குட்டி சாத்தனம்னா யார சொல்றேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அவங்களும் மிளகா கடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துல அவங்களால காரம் பொறுக்க முடியாம அவங்க வந்து ரொம்ப தவிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து நம்ம ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் பொறுக்கவே முடியல. அவங்க எல்லாம் தண்ணி கொடுத்துட்டு பால் சர்க்கரை எல்லாம் கொடுத்து அவங்கள தேத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தர்ஷிகான்ற பேய் நான் அன்சிதாவை பிரேக் அவுட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்சிதாவை டைரக்டா அட்டாக் பண்ணா அவங்க பிரேக் அவுட் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணாதான் அவங்க பிரேக் அவுட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெஃப்ரின்ற ஏஞ்சலை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீ வந்து 1000 தோப்பு காரணம் படும், அவங்க வந்து பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் நீ போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆல்ரெடி ஜெஃப்ரி ஒரு தடவை தோப்பு காரணம் போட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டான்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தெரிஞ்சும் பண்றாங்கன்னா தர்ஷிகா உண்மையிலேயே ஒரு டெவில் தான். ஜெஃப்ரியும் நீ எந்த காரணத்துக்கும் பிரேக் அவுட் ஆகாத, நான் உனக்காக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தோப்பு காரணம் போட்டுக்கிட்டே 1000 தோப்பு காரணம் கூட இப்ப போடு இருந்தாரு. நம்ம கோவா கேங்ஸான ஜாக்லினும் சௌந்தர்யாவும் டெவில்ஸ் டீம்ல இருந்தாலும் அதை பார்த்து தாங்க முடியாம அவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. நம்ம ஜாக்லினும் ஜெஃப்ரிட்ட போய் நீ பண்ண வேண்டாம் போதுண்டா அப்படின்னு சொல்லவும் நம்ம தர்ஷிகா ஏய் நீ பண்ணுடா நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாரு. ஒரு கட்டத்தை நம்ம அன்சிதா பிரேக் அவுட் ஆகி தர்ஷிகாவை பார்த்து ஏய் நீ பைத்தியமா, நீ பைத்தியக்காரியா, நீ இப்படி டாஸ்க் கொடுக்குற அப்படின்னு சொல்லி கத்திட்டாங்க. அதை பார்த்தோன்னா நம்ம தர்ஷிகா சந்தோஷத்தை துள்ளி குதிச்சுட்டு நான் ஒரு ஸ்டாரை வாங்கிட்டேன் அப்படின்ட்டு குதிச்சுட்டு
ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்லினும் சௌந்தர்யாவும் பாத்தியா 60 நாளுக்கு அப்புறம் தான் இவரோட சுயரூபம் வெளியே வந்திருக்குன்னு நம்ம தர்ஷிகா சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே தர்ஷிகா நான் கேமை தான் விளாண்டுட்டு இருந்தேன், உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க வேணா ஏஞ்சலில் போய் உட்காந்துக்கிங்க, நீங்க ஏன் டெவிலில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. 60 நாளுக்கு அப்புறம் உன் மூஞ்சி இப்போதான் தெரியுது அப்படின்னு சொன்னா என்ன பிராண்ட் பண்றியா நீ, என்ன பிராண்ட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினா தர்ஷிகா கேட்டுட்டு இருந்தாங்க. உடனே டென்ஷனான ஜாக்லின் பைத்தியமா நீ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே தர்ஷிகா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் என்கிட்ட யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஜாக்லின் நான் அப்படி தாண்டி பேசுவேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே தர்ஷிகா நீ அப்படி ஒன்றும் பேசுறதுக்கு இது உங்க அப்பா வீடு கிடையாது அப்படின்னு நம்ம தர்ஷிகா சொல்லிட்டாங்க. உடனே டென்ஷனான நம்ம சௌந்தர்யா எப்படி நீ அவங்க அப்பா பத்தி இழுக்கலாம், எப்படி அவங்க அப்பா பத்தி இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தர்ஷிகாவை பிடிச்சி தள்ளிக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு தர்ஷிகா என்னடி ஓரா பேசிட்டு இருக்கா, எனக்கு கூட தான் அப்பா இல்ல, நான் அந்த மீன் பண்ணி சொல்லவே இல்லை அப்படின்னு கத்திட்டு இருந்தாங்க. உடனே ஜாக்லின் சௌந்தர்யாவை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க. 2 பேரும் குழந்தை மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. எனக்கு கேமே விளையாட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீடு தானே, அப்புறம் எதுக்கு அப்பாவை இழுத்தாவ நம்ம தீபக் அண்ணன் கேம் இப்படிதாம்மா விளையாடணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம தீபக் அண்ணன் நீங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை ஜெயிலுக்கு இந்த மாதிரி அனுப்புறத தவிர வேற வழியே இல்லை, எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணும்போது நானும் அதை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம பேய்க்குட்டெல்லாம் சேர்ந்து உள்ள போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம தர்ஷிகா நம்ம ரொம்ப ஓவரா கத்திட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து ஒரு ஆக்ஷனை போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம தீபக் அருணும் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இங்கே பாருங்க, நான் அந்த கேரக்டராக இருந்தால் தான் பண்ணுறேன், ஆனால் அவங்க வந்து இப்படி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஜெஃப்ரி வந்து எனக்கு தம்பி மாதிரி, நான் அப்படி கொடுப்பேனா, ஆனால் அன்சிதா பாருங்க அவள் தான் வந்து ஜெஃப்ரிக்கு வந்து 130 போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து பஸ்ட் அவுட் ஆயிருக்காங்க. அவங்க நினச்சிருந்தா முன்னாடியே வந்திருக்கலாம்ல, அப்போ அவங்களுக்கு தானே வந்து இறக்கம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம ஜாக்லின் ஜெஃப்ரிக்கு ஆல்ரெடி கால் அஃபெக்ட் ஆகி இந்த மாதிரி தான் வழியில் இருந்தா இவங்க எப்படி டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம தர்ஷிகா ஜெஃப்ரிக்கு இப்போ கால் வலிக்குதுன்னா நான் நைட் வந்து அவனுக்கு கால் அமுக்கி விடுவேன் அப்படின்ட்டு கேவலமாக சொல்லிட்டு இருந்தாங்க. பனிஷ்மெண்ட்டும் இவங்களே கொடுப்பாங்களாம், நைட் வந்து அது கால் அமுக்கி விடுவாங்களாம். இதுக்கு அவங்க பனிஷ்மெண்ட் கொடுக்காமே இருக்கலாமே. நம்ம அருணும் தர்ஷிகாவுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசிட்டு இருக்காரு, பின்ன ஃப்ரெண்டோட லவருக்கு சப்போர்ட் பண்ணாமே இருப்பாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் பேசி ஜாக்லினையும் தர்ஷிகாவும் சமாதானப்படுத்திட்டாங்க. 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தர்ஷிகா மட்டும் உள்ள இருக்காங்க. நம்ம அருண் சொல்றாரு விட்டுருவோமா, நாங்களாம் இருக்கும்போது ஒன்று விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. இந்த பக்கம் நம்ம சாச்சனா சத்யா வெறுப்பேத்தணும்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கொடுத்துருந்த சட்டையெல்லாம் அவர் கையாலேயே கிளிக்க வச்சுட்டு இருந்தாங்க. அதை பார்த்தாரையா நம்மளும் இதே மாதிரியே பண்ணி ஏதாவது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அன்சிதாக்கு அவங்க அண்ணன் எழுதிட்டு இருந்தார் இல்லையா, அந்த லெட்டரை எடுத்துட்டு போயிட்டு அவங்க முன்னாடி கிழிச்சு போட்டுட்டு இருந்தாரு. அப்பவும் அன்சிதா ட்ரிகர் ஆகவே இல்லை. இந்த பக்கம் மஞ்சரி பவித்ராவை பிடிச்சி வச்சுட்டு அவங்க வாய்க்குள்ள முட்டையை உடச்சு ஊத்துனாங்க. அதுவும் அந்த முட்டையை முழுங்கவே கூடாதான், வாய்க்குள்ளே வச்சிருக்கணுமா. அதே மாதிரி யாராவது ஏஞ்சல்ஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா இன்னொரு முட்டையை உடச்சு ஊத்துவாங்களாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பேச பேச ஒவ்வொரு முட்டையா வாய்க்குள்ள ஊத்திட்டே இருப்பாங்களாம். ஆனா முழுங்கவே கூடாதான். நமக்கு முட்டையை நார்மலா மோந்தி பாக்குறதுக்கே நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும், அவங்க வாய்க்குள்ள எவ்வளவு முட்டையை வச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. இந்த இடத்துல நம்ம மஞ்சரியை பார்க்கறதுக்கு பயங்கரமான வில்லியா தான் ஃபீல் ஆச்சு. உண்மையிலேயே அவங்க ஒரு டெவில் தான். இதுக்கடையில நம்ம ஜாக்லினும் சௌந்தர்யாவும் நம்மளும் ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அன்சிதாட்ட போயிட்டு உனக்கு கோவம் வருதுல்ல, உனக்கு கோவம் வருதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்றது, அவங்களும் டெவில் டீம்ல சேர்ந்ததுனால ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணும். நம்ம மஞ்சரி பண்ணதே ஒரு கேவலமான வேலை, அதையும் வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி நம்ம பவித்ரா கிட்ட போயிட்டு நீ முட்டை பொரியல் சாப்பிடுவதுனே, நான் முட்டை கொடுத்தனால உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி வாண்டடா கேமரா முன்னாடி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இதை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கணும், முட்டை ஊற்றுறதுக்கு முன்னாடியே கேட்டிருக்கணும். சப்போஸ் வந்து ஒரு வெஜிடேரியன் இல்லைனா முட்டை சாப்பிடாதவங்க இருந்தால் அவங்க வாயில் ஊற்றிட்டா வந்து இப்படி கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம தீபக் அன்சிதாவை பிடிச்சிட்டு அன்சிதா டைரெக்டாக அவங்கள வந்து இது பண்ணால் எதுவும் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்கள ஏதாவது பண்ணால் அவங்க வந்து பஸ்ட் அவுட் ஆகிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆனந்தியை கூப்பிட்டு வச்சு அன்சிதா கிட்ட நீங்கள் ஐ எம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவங்க பஸ்ட் அவுட் ஆகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாங்க. நம்ம ஆனந்தியும் கியூட்டாக அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அதை பார்த்து நம்ம அன்சிதா பொறுக்க முடியாமல் ஒரு கட்டத்தில் ஸ்டாரை தூக்கி போட்டு இந்த ஸ்டார் தானே வேணும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழுதுகிட்டே நான் வீட்டுக்கு போகணும், பிக் பாஸ்க்காக திறந்து விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும், இங்கே இருக்கவே முடியாது, வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஜெஃப்ரியும் ஆனந்தியும் ஜாக்லியும் அவங்கள போய் சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் மஞ்சரி பவித்ராக்கு இன்னொரு முட்டையை ஊற்றி விட்டுட்டு முட்டையை வச்சு ஃபேஷியல்லாம் பண்ணி விட்டு அவங்கள கேவலம் பண்ணுறமேன்னு சொல்லி இவங்க கேவலமாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே வெறியாகுது. பவித்ரா எப்படி தான் தாங்கிக்கிட்டு இருக்காங்களோ தெரில. ஆனால் பவித்ராவும் ஸ்ட்ராங்காகவே ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. இவ்வளோ பண்ணி நம்ம பவித்ரா பிரேக் டவுனாக இருக்காங்க. அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தர்ஷிகா வந்துட்டு பவித்ரா உனக்கு வெக்கமா இல்லை, உன்னை ஒருத்தங்க வந்து இவ்வளோ கேவலப்படுத்திட்டு இருக்காங்க, நீ பாட்டில் அமைதியாக இருக்க, நீ கேட்க வேண்டியதுன்னு ஸ்டாருக்காக பார்த்துட்டு இருக்கியா, உன்னோட பவித்ரா வெளியே வரமாட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. தர்ஷிகா பவித்ராவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்கள ஒருத்தவங்க இப்படி துன்புறுத்திட்டு இருக்கும்போது ஏன் இவங்க வந்து கேட்கலாமே, இவங்க மட்டும் அவங்களோட டெவில் இதில் கரெக்டாக இருக்காங்க, வெளியே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் பவித்ரா மட்டும் அந்த இதுலேருந்து வெளியே வந்து கேட்கணுன்ட்டு எப்படி எதிர்பார்க்குறாங்க. ஏம்மா நீ மட்டும் தெளிவாக விளாடுவ, ஆனால் பவித்ரா இல்லைண்டா தப்பா. அதுக்கப்புறம் பிக் பாஸ் நம்ம தீபக்கு தனியாக கூப்பிட்டு இனிமேல் வந்து நீங்கள் யாரை வேணாலும் டார்கெட் பண்ணி யார்கிட்ட இருந்தால் வேணாலும் ஸ்டாரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அதுக்கப்புறம் நம்ம சாச்சனா போயிட்டு அன்சிதா முன்னாடி ஆனந்தே துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. முட்டையெல்லாம் வாயில தேய்ச்சிருந்தாங்க. ஒரு சமயத்தில் கீழே விழுந்த முட்டையை எடுத்து தேய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்த கொந்தளிச்ச அன்சிதா, எப்படி நீ இதை பண்ணலாம், உனக்கு அறிவில்லைன்னு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம அன்சிதா மறுபடியும் என்ன விடுங்க, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நான் போகிறேன் என்ன திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் உட்கார்ந்துருந்தாங்க. அடுத்ததா நம்ம ஜெஃப்ரி டிகர் ஆயிட்டார்னு சொல்லிட்டு நம்ம தீபக் ஒரு ஸ்டாரை வாங்கினாரு. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வெளியே வரும்போது நம்ம முத்து பின்னாடியே போயிட்டு அவரை தொட்டு பேசி ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தாரு. நீ இந்த ட்ரெஸ் போட்டிருந்தா தானே தொடுவா அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டு இப்போ தொடுன்னு சொல்லி கத்திட்டு நம்ம ஜெஃப்ரி உள்ள போயிட்டு டிஷர்ட்டை மாதிரி இதோ வரண்டாண்டு வெளியே வந்தாரு. அப்போ உள்ள வந்து நம்ம சௌந்தர்யாவும் ஜாக்லினும் நம்ம ஜெஃப்ரியை தடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. டே அமைதியாடுறான்ட்டு. அப்போ ஜெஃப்ரி, நீங்க தானே என்ன ஓட்டு போட்டு ஏஞ்சல் ஆக்குனீங்க, நான் அந்த கேரக்டரே கிடையாது, என்னையே ஏஞ்சல் ஆக்குனீங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு 130 தோப்புக்காரம் போட சொல்றாங்க. எனக்கு ஆல்ரெடி அதுல எவ்வளவு இஷ்யூ இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், அதனால நிக்க கூட முடியல, அவ்வளவு வலிக்குது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தாரு. அதை பார்க்கும்போது நம்ம ஜாக்லினும் சௌந்தர்யாவும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கே கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரஞ்சித் அண்ணன் வந்து அவரு காலில் ஆயில்மெண்ட்லாம் போட்டு அவரை உட்கார வச்சு கால் அமுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆனந்தி லான்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அங்கே வந்த மஞ்சரி அவங்க பிளேட்டை பிடிங்கிட்டு நீ உள்ள வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் இருந்த அன்சிதா அவங்க பிளேட்டை திருப்பி பிடுங்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அறிவில்லாமல் பண்ணாத, கேவலமாக பண்ற அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு மஞ்சரி, நீ 4 பேர் இருக்கும்போது பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாத அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருந்தாங்க. மாறி ஆர்குமெண்ட் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் அந்த பேய் கூட்டம்லாம் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ உள்ள அந்த சத்யா, நான் ஒன்று மட்டும் பர்சனலாக சொல்றேன், என்னோட பேண்ட் என்னோட ஷூ இதெல்லாம் வந்து டேமேஜ் பண்றீங்க, அதெல்லாம் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு காசு கொடுத்து நானும் சம்பாதிச்சு தான் வாங்கியிருக்கேன். பர்சனல் பிலாங்கிங்ஸ்லாம் தயவு செஞ்சு டேமேஜ் பண்ணாதீங்க, நீங்கள் விளாடுறீங்கன்னா அதை வந்து ட்ரிகர் பண்ணி வார்த்தையெல்லாம் விளாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. உடனே நம்ம சௌந்தர்யாவும் ஜாக்லினும் சாச்சனாவை பார்த்து, நீ ஏன் அவங்களோட எப்படி கிழிச்ச, உன்னால இப்போ நினைச்சா இந்த இடத்துல இருந்து வாங்கி தர முடியுமா, ஈஸியாக கிழிச்சிட்ட அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டிகிட்டு இருந்தாங்க. நீ பவித்ராவோட பொம்மையை அந்த மாதிரி தான் கீழே போட்டு உடைச்சிட்ட அப்படின்னதுக்கு, நான் இப்படி தான் போட்டேன், அது உடையன்னு எனக்கு தெரியாது, நான் இப்படி போட்டால் தான் உடையும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் தூக்கி எறிஞ்சாங்க. அப்போ டென்ஷனான சௌந்தர்யா, ஏய் என்ன அப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எகிரி வரவும் எல்லாரும் சேர்ந்து அவங்கள சமாதானப்படுத்திட்டாங்க. இந்த இடத்துல சாச்சனா பண்ணது தப்புன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்களுக்கு ஒத்துக்க மனசே இல்லாமல் நான் இந்த கேமே விளையாடலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. வெளியே போயிட்டு பவித்ரா கிட்ட போயிட்டு சாரி கேட்குறேன்னு ஒன்று பண்ணாங்க. அதுக்கப்புறம் லானில் போயிட்டு சத்யா கிட்ட அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சதுக்கு சாரி, நான் வந்து இன்டென்ஷனாக கிளிக்கல, அவங்களுக்கு ட்ரிகர் ஆகுன்னு சொல்லிட்டு தான் கிழிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அங்கேருந்து அனுப்பிச்சுதா, இல்லை அவன் எடுக்கும்போதே கிளிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போனால் அந்த இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னு போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேய் கூட்டம்லாம் யாரை ஜெயிலுக்கு அனுப்பலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம முத்து வந்து நான் ஜாக்லின் அனுப்பலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம முன்னாடியே முடிவு பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி அவங்க பர்சனல் திங்ஸ்லாம் எடுக்கக்கூடாது, அது மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒருத்தங்க வந்து வாயில் வந்து கீழே கிடக்கிறதெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க, முட்டை எடுத்து வைக்கிறீங்க, அப்புறம் மிளகா எடுத்து கடிக்க சொல்கிறீங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்க, ஒரு சென்ஸோட விளையாட வேண்டாமா, அந்த மாதிரி விளையாடுறவங்கள தான் தூக்கி ஜெயிலில் தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா மஞ்சரி சொல்லிட்டு இருந்தாரு. என்னடா நம்ம பக்கம் வண்டி திரும்புறாங்களே நினைச்ச நம்ம மஞ்சரி, பிக் பாஸ் அப்படிலாம் சொல்லல, குடும்பப்படுத்துறவங்களாம் உள்ள தூக்கி போடணும்னு சொல்லல, நீங்க சொல்றத பார்த்தா மனுஷத்தன்மையோட சொல்ற மாதிரி இருக்கு, யாரு டெவிலா இல்லாம மனுஷத்தன்மையா இருக்காங்களோ அவங்கள தான் தூக்கி உள்ள போடணும்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததான் முத்து, நீங்க சொல்ற மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினையும் சௌந்தர்யாவும் அனுப்புறதுலாம் குறியா இருந்தாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு அருண், இந்த கேம் என்ன மென்டலா ஒருத்தங்களை வந்து அவுட் பஸ்ட் ஆக வைக்கணும், அதை விட்டுட்டு ஒருத்தங்களை மிளகா சாப்பிட வைக்கிறது, கீழே இருக்கிற முட்டை எடுத்து அவங்க வாயில வச்சு விடுறது, அவங்களை வந்து பிசிக்கலா ஹர்ட் பண்றது, இப்படிலாம் சென்ஸே இல்லாமல் விளாடுறவங்க வெளியே இருக்கும்போது வேற ஒருத்தவங்க உள்ள போறதுக்கு நான் அலோ பண்ண மாட்டேன், நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஓட் போட்டு யாரா ஜெயிலுக்கு போகலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நம்ம சௌந்தர்யாவுக்கு அதிக ஓட்டு வந்துச்சு. ஆனா ஜாக்லின், நான் தான் வந்து ரொம்ப கம்மியா நான் தான் உள்ள போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம சௌந்தர்யா ஜெயிலுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின், நானும் உள்ள வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. சௌந்தர்யா அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, ராணுவுக்கு மண்டையில் ஒன்றுமே இல்லைன்ட்டு. அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி நம்ம ராணுவ சத்யா கிட்ட வந்து சொல்கிறாரு, சாரி மச்சான், ஒன்று நான் கிழிச்சிட்டேன், நீ ஒரு கையால் வந்து நீ பிடிச்சி வச்சிருந்த, அதனால தான் நான் கிழிச்சிட்டேன், நானே கிழிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏண்டா நீங்கள் தான் அவங்கள வந்து கையிலேருந்து பிடிக்க சொன்னீங்க, டெவில் சொல்லும் போது ஏஞ்சல் பிடிக்க தான் செய்வாங்க, ஆனால் அவங்க பர்சனல் பிளாங்கிங்க நீங்கள் தானே கிழிச்சிங்க